வணக்கம். இந்த பதிவில் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் யூசேஜ் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆர்டிகல்ஸில் இது தேன்னு சொல்லணுமா, தேன்னு சொல்லணுமா, சில இடங்கள்ல நவுனுக்கு எப்போதுமே நவுனுக்கு முன்னாடி தான் அந்த யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு சில நவுன்களில் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாது. சரியா? நவுன்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாத இடங்களும் உண்டு. சரியா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? First, I bought a book this morning. I am reading the book now. ஓகே, ஸோ நான் காலைல ஒரு புக் வாங்கினேன், அதை வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பொருளை வாங்குறோம், வாங்கிட்டு அதை செகண்ட் டைம்ல அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா தே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது டைப் 1. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை உயர்த்தி யூனிக்குவான ஒரு மெட்டீரியல்ஸோ ஒருத்தங்களை தனித்துவமா சொல்லணும்னாலும் நம்ம என்ன சொல்லணும், தே சொல்லணும். ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லணும் அப்படின்னா த புக்னு சொல்லணும். இதை த புக்னு சொல்லணும். இது த ஜட்ஜ். ஓகேவா? ரெண்டாவது இது என்ன சொல்லணும் அப்படின்னா தி சொல்லணும். ஏன் தீன்னு சொல்லணும் அப்படின்னா இது வந்து என்ன சவுண்ட்ல வருது நமக்கு அப்படின்னா வவல் சவுண்ட்ல வருது. ஓகேவா? ஸோ இப்படி நவுன் வந்து வவல் சவுண்ட்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நவுனை எப்படி சொல்லணும் அப்படின்னா தி எர்த் அப்படின்னு சொல்லணும். தி எர்த்துன்னு சொல்லணும். தி. ஓகேவா? தி எர்த்துன்னு சொல்லணும். ரெண்டாவது த இந்தியன் ஓஷன். இது ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ராப்பர் நோன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ த இந்தியன் ஓஷன், த வராது, தி இந்தியன் ஓஷன். ஏன்னா இது என்ன சவுண்ட் வருது, வவ்வல் சவுண்ட்ல வருது. ஸோ நம்ம என்ன சொன்னோம்னா தி இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தி அரேபியன் சீன்னு சொல்லணும். தி சொல்லணும். சரியா? தி அரேபியன் சீன்னு சொல்லணும். ஏன்னா அங்க வவ்வல் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த ப்ராப்பர் நோன்ல த வரும். சரியா? த ஆர் தி வரும். அந்த ப்ரொனன்சியேஷனை பொறுத்து, உச்சரிப்பை பொறுத்து தி மார்க்கணும். அடுத்து த பார்க் வரும், த தாஜ்மஹால். ஓகே, இதுக்கு தான் வரும். சரியா? ஸோ ஒரு லேண்ட்மார்க்கோ ஒரு இடத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன சொல்லணும், தேன்னு சொல்லணும். ஓகேவா? இது டைப் 5. அப்புறம் த ரிபப்ளிக் ஆஃப் சைனா. த ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இப்போ சைனா மட்டும், சைனாக்கு முன்னாடி மட்டும் த சைனான்னு சொல்லாமா, சொல்லக்கூடாது. சரியா? ஆனால் ரிபப்ளிக்னு சொல்லும்போது சொல்லலாம். ஓகேவா? த ரிபப்ளிக் ஆஃப் சைனா. ஓகேவா? ஒரு சைனா ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லும்போது த ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூரல்ல வந்துச்சுன்னா, ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா பிளேசஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சு, பன்மையில வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளேசஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? த நெதர்லாண்ட்ஸ், த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்டு. இங்க த வராது, தி வரும். தி அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்ல என்ன யூஸ் பண்ணணும்னா த ரைஸ்ன்னு சொல்லணும். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்ல த யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அன்கவுண்டபிள் தெரியல, அரிசி வந்து இன்னைக்கு ஒரு மூணு அரிசி இருக்கா, என்ன மாட்டோம் இல்லையா, எண்ணி வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நவுனுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி பேர் சொல்லுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா த சொல்லிக்கணும். ஓகே, ஓகேவா? ஸோ இதுதான் தி யூசேஜ். ஓகே, எங்கெல்லாம் யூஸ் பண்ண புரிஞ்சுச்சா, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா?